சார், இப்போ அதிமுகவில் வந்து இந்த பிளவு இந்த ஒரு இக்கட்டான சூழலில் மறுபடியும் எல்லோரும் ஒன்றிணைவுன்ற ஒரு விளக்கம் வருமா? திரும்ப சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் இவங்களாம் ஒன்று சேரன்ற மாதிரி வருவாங்களா? இந்த அதிமுகவினுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து தான் இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரை தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்திருக்கிற கோஷ்டியினர் கட்சியினுடைய நலன் கருதி தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை தாவேகாவோடு எதிர்நிலையில் அதிமுக பயணிக்க முடிவெடுத்தால் காங்கிரஸ் போனது மட்டுமல்ல, வேறு 1-2 கட்சிகளும் அந்த இடத்தை போய் பிடித்துக் கொள்ளும். ஆகவே தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இந்த ஆட்சி யாருடைய காரணத்தினாலோ கவிழுமானால் மீண்டும் விஜய் தான் வருவார். ஓராண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி நடத்த விட வேண்டும். அவர் முதல் 3 கையெழுத்துக்கள் மக்கள் மத்தியிலே வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள், மக்களுக்கு நெருக்கமான பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள், இவை அகற்றப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்பை பெற்றிருக்கிறது.